ஹெச்டிபி ஃபினான்சியல் ஷேர்ஸ் ஐபிஓக்கு அப்புறம் இப்போ லிஸ்ட் ஆயிருச்சு. ஸோ 740 ரூபாய் ஐபிஓ போட்ட கம்பெனி இப்போ 840 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 10 to 12% ப்ரீமியம்லேயே லிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ 14% வந்து ஓவரால் ரிட்டர்னா இருக்கு. இந்த கம்பெனி வந்து எல்லாரும் பஜாஜ் ஃபின்சர்வ் கம்பெனி கூட கம்பேர் பண்ணி இது வந்து அண்டர் வேல்யூல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் கம்பெனி ஏற்கனவே ஸ்டீம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ ஓவர் பிரைஸ்டா தான் இருக்கு பஜாஜ் ஃபின்சர்வ். 5.85 பிரைஸ் டு புக்கா இருக்கு. ஸோ 1 பிரைஸ் டு புக் இருந்தாலே மினிமமா நம்ம பார்க்கலாம். 2 இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து ஹையஸ்ட் லெவல்ல ட்ரேட் ஆகிற ஒரு கம்பெனியா தான் இருக்கு. பட் இங்க வந்து 5.85 வந்து இருக்கு பிரைஸ் டு புக். ஸோ இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வ்க்கு அது கூட கம்பேர் பண்ணி இந்த ஹெச்டிபி ஃபினான்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து 3.5ல தான் இருக்கு புக் வேல்யூ. ஸோ இது வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. பட் 3.5ன்றதே ரொம்ப ஒரு பெரிய பிரைஸ் புக்கா தான் இருக்கு. ஓவர் பிரைஸ் தான் இருக்கு. இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம வெளியே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஏன்னா இதோட நல்ல அண்டர் வேல்யூ கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல இருந்து ஏறிச்சு அப்படின்னா 2026 ஒரு 900 போகலாம், இல்ல 1000 வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் 1000 போனாலுமே திரும்பவும் வந்து அது ஓவர் பிரைஸா தான் இருக்கும். திரும்ப இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நீங்க பஜாஜ் கூட கம்பேர் பண்ணாம நீங்க வந்து இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நீங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதோடவே இது வந்து ஓவர் பிரைஸா தான் இருக்கு. ஏன்னா அதுவுமே வந்து ஃபினான்ஸ் கம்பெனியா தான் இருக்கு. ஸோ நீங்க அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க, ஐசிஐசிஐ கூட கம்பேர் பண்ணி பாருங்க, ஆக்சிஸ் இந்த மாதிரி கம்பெனி கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஓவர் பிரைஸா தான் இருக்கும். ஸோ டிசிஷன் என்ன எதுலாம் பார்த்து எடுங்க. ஹெச்டிபி ஃபினான்ஸ் வந்து ஓவர் பிரைஸா தான் இருக்கு. இதோட அண்டர் வேல்யூடான பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதை பார்த்து டிசைட் பண்ணலாமான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க.